சேம் சீசன் 1 இதே ஆகஸ்ட் 10 நான் எப்படி வந்து பார்த்துருந்தேனோ அதே சப்போர்ட், அதே மக்கள் லவ். எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு பயமா இருக்கும், ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் ஆகவே வந்துக்கிட்டே. நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க தப்பும் வந்தாலும் நம்ம தான் கட் பண்ணிப்போம், ஏன்னா நம்ம டெசிஷன். ஸோ எண்ட் ஆஃப் த டேல நம்ம என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில பயந்துகிட்டே உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா வந்து எதுவுமே நடக்காது. வெளியில ஸ்டெப் அவுட் ஆகும் போதுதான் நீங்க வந்து நிறைய விஷயம் கத்துக்க முடியும். எனக்கு மட்டும் வந்து பயம் இல்லாம இருந்திருக்குமா? எனக்கெல்லாம் வாட்ஸ்அப் அப்பெல்லாம் வரும்போது, பட் அந்த டைம்ல என்னன்னா எல்லாத்துலயுமே வந்து தனியா போயிடாதீங்க. நான் வந்து தைரியமா இருக்கணும்ன்றதா தனி. நான் போன எல்லா இதுக்குமே என்னோட ஃபேமிலின்னு இல்லை, எனக்கு யார் யாரெல்லாம் கூட இருக்காங்களோ, என்னோட தம்பி வந்து உட்கார்ந்துருக்கான், தம்பியோட ஃப்ரெண்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க, எங்க அம்மா வந்து உட்கார்ந்துருக்காங்க, எல்லாருமே இந்த மாதிரி. ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டேஜ் தைரியமா நான் நெக்ஸ்ட் மேந்திக்கு நான் போகும்போது, மேக்கப்க்கு போகும்போது நான் தனியா போயிருவேன்ற கஷ்டப்பட்டிருக்கேன் நான் இந்த விஷயத்துல. ஒரு ஜென்ஸ்ல இருந்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் எடுத்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதே ஒரு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட்னா, நான் 12th முடிச்சுட்டு வெளியில வந்து ஃபுல்லா இந்த மாதிரி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு வந்து ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்தது என்னோட தங்கச்சி தான். நான் வந்து ஒரு மெஹந்தி நான் போட்டேன் அப்படின்னா அவ 10 மெஹந்தி போட்டுருவோம். சோ இந்த லைனக்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் வந்து நீங்க யாரையும் ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்ல, நீங்க ரெக்கார்ட் நீங்க அப்ளை பண்றீங்க, பட் எங்க அட்ஜுடிகேட்டர் வந்து செக் பண்ணி இவங்க கரெக்டா பண்ணல அப்படின்னு வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா நாங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னோம். அப்ப மேமோட இது எப்படின்னா, நான் ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், நிறைய வந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்னோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு யாரும் அப்செட் ஆகி போகக்கூடாது சார், அதனால என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு டைம் வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் தரேன், பட் ஆனால் அந்த டைம்ல எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே போல எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து குரூப் ரெக்கார்ட். ஸோ இது இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுனால ஸோ உங்களோட ரெக்கார்டை நாங்க லைனைஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் மொமெண்டோ வந்து ரியா மேம்க்கு நம்ம கொடுக்க போறோம். ஸோ எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த தருணத்தை கிரியேட் பண்ணது நீங்க தான், உங்களுக்கு தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ அதுதான் எனக்கு வேணும். மத்தவங்க பேசுறவங்க மத்தவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்ல நம்மளோட ஒர்க்ல நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, நெட்வொர்க்கிங் அமைச்சு கொடுத்ததுக்கு மெயின் காரணமே நம்ம எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி நம்ம பண்ற பிசினஸை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான்.